Hi guys, welcome to our Open Gateway Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது pivot table பற்றி தான். pivot table என்னென்ன ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட pivot table ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னாக்கா pivot table நான் இப்போ மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இன்செர்ட்டில் போய்ட்டு pivot table ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். கொடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு எரர் மெசேஜ் வருது. The pivot table file name is not valid. To create a pivot table report, you must use data that is organized as a list with labeled columns அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, என்ன காரணம் அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எரர் வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல வச்சு கர்சரை வச்சு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரைட் சைடு ஆரோ, சரிங்களா, ஸோ ரைட் சைடு ஆரோ பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஸோ ஒரு இடத்துல நிற்கும். எந்த இடத்துல நிற்கும் அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல நிற்கும். உங்களோட pivot டேபிளுக்கு ஈச் அண்ட் எவரி காலம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹெட்டிங்ஸ் தேவை. ஹெட்டிங்ஸ் இல்லை அப்படின்னாக்கா pivot டேபிள் அந்த இடத்துல ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஈஸியான ஒரு மெத்தடை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட pivot டேபிளில் ஹெட்டிங்ஸ் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு சரியான ஹெட்டிங்ஸை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் pivot டேபிள்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். இப்போதைக்கு நான் செலக்ட் பண்ணிவிட்டு pivot table ஆப்ஷன் கொடுக்குறேன். கொடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் எரர் மெசேஜ் தான் வருது. பட் நான் அதே இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஸோ இன்னொரு நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா pivot table நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா pivot table ஆப்ஷன் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் guys. Thank you.